ஆமாம், பாதி பாதி பாடலாம். கரெக்ட். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. நாராயணம் நமஸ்கிருத்யம் நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதி வியாசம் ததோ ஜயமுதிரே. நஷ்டப்ராயேஷு அபத்ரேஷு நித்யம் பாகவத சேவையா பகவதே உத்தம ஸ்லோகே பக்திர்பவதி நைஸ்திகி. முகாம் கரோதி வாசாலம் பங்கும் லங்கயதே கிரிம் யத்கிருபா தம் வந்தே ஸ்ரீகுரும் தீனதாரிணம் பரமானந்த மாதவா ஸ்ரீ சைதன்ய ஈஸ்வரம் கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய ச நந்தகோபகுமாராய கோவிந்தாய நமோ நமः. வசுதேவசுதம் தேவம் கம்சசானூரமர்ஜனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரு. நமோ பங்கஜநாபாய நமோ பங்கஜமாலினே நமோ பங்கஜநேத்ராய நமஸ்தே பங்கஜாங்கிரே. நாமசிந்தாமணி கிருஷ்ண சைதன்ய ரசவிக்கிரஹ பூர்ணசுத்தோ நித்யமுக்தோ அபிநத்தம் நாமநாமினே. கிருஷ்ணவர்ணம் துஷாகிருஷ்ணம் சாங்கோபங்கஸ்ய பார்ஷதம் யக்ஞைர் சங்கீர்த்தனப்ராயே யஜந்தி சுமேதசः. ஹரே கிருஷ்ணா. இந்த பகவத்கீதா செஷனுக்கு எல்லாரையும் வரவேற்கிறோம். ஸோ கடந்த வாரத்தில் நம்ம பகவத்கீதையோட முன்னுரையை பார்த்துட்டு இருக்கோம். எப்படி பகவத்கீதை அறிமுகமானது, ஏன் பகவத்கீதா சொல்லப்பட்டது, பகவத்கீதா சொல்ல வேண்டிய காரணம் என்ன வந்தது, இதுக்கு எல்லாமே நிறைய நம்ம கடந்த வாரத்தை நம்ம பாட்டோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பகவத்கீதா யாரால் சொல்லப்பட்டிருக்கு, யாரால் அது கேட்கப்பட்டிருக்கு, எப்போ அது அந்த உபதேசங்கள் பண்ணாங்க, ஸோ அதோட முக்கியத்துவம் என்ன, இதெல்லாமே நம்ம இன்றைக்கி ரொம்ப பார்க்க போகிறோம். ஏன்னா நிறைய பக்தர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த சவுண்ட் ஜாஸ்தி இருந்தால் கொஞ்சம் வரல. ஹரே கிருஷ்ணா. கொஞ்சம் கொஞ்சம் கிருஷ்ணா கொஞ்சம் ఇంగ్లీష్ అధికం అన్నమా. హరే కృష్ణ. కరెక్ట్గా అక్కడ ఇప్పుడు ఎక్కువ వస్తుంది. హరే కృష్ణ. అయిపోయా పాడిస్తుంది. హరిహరయ టైం అయిపోతుంది దానికోసం. பகவத்கீதா எதில் நம்ம இந்த பகவத்கீதை எடுத்துப்பட்டிருக்கு, இதோட முக்கியாம்சம் என்ன, எந்த புஸ்தகத்துலேருந்து எடுத்துப்பட்டிருக்குன்றதை நம்ம பார்க்கணும். இன்றைக்கி மகாபாரத்தில் 1,10,000 ஸ்லோகா இருக்குது. ஸோ 1,10,000 ஸ்லோகா வியாசதேவர் யோசனை பண்ணார். இது கலியுக மக்கள்னால் படிக்க முடியுமா, இல்லை அப்படி தான் கொடுத்தாலும் அவங்களால படித்தாலும் ஜீர்ணிக்க முடியாத அளவுக்கு அவங்களுக்கு அறிவு இருக்கா, ஞானம் இருக்கான்றதெல்லாம் யோசனை பண்ணாங்க. அப்போ அதனால் என்ன பண்ணாங்க, மகாபாரத்தில் 1,10,000 ஸ்லோகாவில் முக்கியமான ஒரு பாட்டை, ஒரு பகுதி மட்டும் எடுத்தாங்க. அந்த பகுதி தான் பீஷ்ம பர்வா அல்லது பீஷ்ம கேண்டோ அப்படின்னு சொல்லுவாங்க. கேண்டோ இல்லை பீஷ்ம பர்வா. அந்த பருவத்தில் இந்த 700 ஸ்லோகா அது மட்டும் எடுத்துக்கிட்டாங்க. ஏன்னா வியாசதேவருக்கு நல்லா தெரியும், கலியுகத்தில் மக்கள் ரொம்ப சோம்பலாக இருப்பாங்க. இப்போ நம்ம பார்க்கலாம், 7 மணி ஆயிடுச்சு, இன்னும் மக்கள் யாருமே வரல, எல்லாம் வெளியே போயிருக்காங்க, ஊருக்கு போயிடுவாங்க. இன்னொன்று, உணர்வுபூர்வமாக மக்கள் செயல்பட மாட்டாங்க. கலியுகத்தில் உணர்வு எல்லாமே
லௌகிக லோகத்தில் வந்து ஆழ்ந்து போனதுனால இப்படி ஒரு ஆன்மீகத்துக்கு வந்து நம்ம வந்து நம்மளோட மனித வாழ்க்கையை வந்து பயன்படுத்தணுன்ற ஒரு நோக்கமே இல்லாமல் போயிடுச்சு. இல்லாமல் போகும்னு சொல்லி அவருக்கு முன்னாடியே தெரியும். கலியுகத்தில் இந்த ஃபஸ்ட் கேண்டோட ஃபஸ்ட்டு சாப்டரில் அந்த ஸ்லோக்கெல்லாம் சொல்கிறார் அப்படி. அதனால் மக்கள் வந்து ரொம்ப கன்ஃபியூஷனில் கூட இருப்பாங்க. பகவத்கீதை படிக்கலாமா வேண்டவா, படித்தா என்ன ஆகும், படிக்காமல் இருந்தால் என்ன ஆகும், இது எல்லாமே நிறைய அவங்களுக்கு வந்து கன்ஃபியூஷன் இருக்கும். நிறைய பேர் பகவத்கீதா வந்து வீட்டிலே எடுத்துகிட்டு வராதிங்க அப்படின்னு சொல்லி கூட சொல்கிறாங்க, இப்போவும் சொல்கிறாங்க. அப்புறம் பகவத்கீதையில் நிறைய பொருள்கள் எல்லாமே சேர்க்கப்பட்டிருக்கு. சில பேர் சொல்கிறாங்க நிறைய பொருள் சேர்க்கப்படலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்படி அந்த மகாபாரதத்தில் பீஷ்ம பர்வா அப்படின்னு சொல்லி அந்த பகுதியில் நம்ம எடுத்த இந்த 700 ஸ்லோகம் தான் இந்த 700 ஸ்லோகம். இதில் இந்த பகவத்கீதா வந்து சொன்னது வந்து போருக்கு முன்னாடி, உபதேசம் பண்ணது போருக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் போரெல்லாம் முடிஞ்ச பிறகு பகவத்கீதா வந்து யாரால் வந்து எழுதப்பட்டிருக்கு, வியாசதேவர்னால எழுதப்பட்டிருக்கு. வியாசதேவர்னால உபதேசம் பண்ணது பிள்ளையார் விநாயகர் வந்து அது வந்து எழுதினார். அது எழுதும்போது கூட ஒரு ஷரத்து போட்டார், நான் வந்து எழுதுறதுக்கு ரெடியாக இருக்கிறேன், ஆனால் நீங்கள் வந்து தொடர்ந்து நிறுத்தாமல் நீங்கள் சொல்லிகிட்டே இருக்கணும்னு சொல்லி சொன்னார். அதனால் ஒத்துக்கிட்டார், வியாசதேவரும் ஒத்துக்கிட்டார். ஓகே, நான் வந்து தொடர்ந்து நான் சொல்லிகிட்டே இருப்பேன், நீ ஸ்டாப் பண்ணாமல் நீ எழுதிட்டே இருக்கணும்னு சொல்லி அவர் ஒரு ஷரத்து போட்டார். 2 பேரும் ஒத்துக்கிட்டார். அதுக்கு தகுந்தமான பொருத்தமாகிடுச்சு. அதனால் அவர் இவர் சொல்ல சொல்ல அவர் எழுதிட்டே இருந்தார். விநாயகர் வந்து தூய்மையான பக்தர், ரொம்ப உயர்ந்தமான பக்தர், ரொம்ப உயர்ந்தமான வைஷ்ணவர் கூட அவர். அப்போது சரி, இது போர் முடிஞ்ச பிறகு இது எழுதுனாங்க. எழுதிட்டு இந்த பகவத்கீதை வந்து எப்படி ஒரு ஜீவன் வந்து இந்த பௌத்திக உலகத்தில் வந்து, இந்த பௌத்திக உலகம்ன்றது ஒரு பெரிய கடல் மாதிரி, இந்த கடலை வந்து கடந்து போகணும். அது கடந்து போகிறதுக்கெல்லாம் என்னென்ன சப்போர்ட் அவனுக்கு தேவைப்படுது, என்னென்ன உதவி தேவைப்படுது, ஆன்மீகமாக, மானசீகமாக, உணர்வு பூர்வமாக எப்படி அவனுக்கு வந்து இதெல்லாமே சகாயமாகணுன்றது வந்து கீதையில் கிருஷ்ணருக்கு ஒரு சொல்ல சொல்ல அப்படியே அதை ஆரம்பிச்சுருப்பாங்க. அப்போது இந்த கீதையை சொல்கிறதுக்கு முன்னாடி எல்லாத்துலேயும் பகவான் வாச்சான்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த பகவான் வாச்சா, ஏன்னா நிறைய பேருக்கு எல்லாருக்கும் பகவான்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, அந்த பரிசு கொடுத்துருக்காங்க. யாருக்குமே வந்து பகவான்கள்னு சொல்லி சொல்கிறது இல்லை, ஏகவச்சனமாக தான் பகவான்னு சொல்கிறாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? பகவான்னா ஒரே ஒருத்தர் தான் அர்த்தம். சமக்ரஸ்ய வீரஸ்யா அப்படின்னு சொல்லி பராசரமணி வியாசதேவரோட தகப்பனார் வந்து சொல்லியிருக்காரு. பகவான்னா சம்பூர்ணமாக யாருக்கு வந்து அழகு, சக்தி, புகழ், அப்புறம் வந்து செல்வாக்கு, வைராக்கியம், ஞானம், இந்த 6 வந்து சம்பூர்ணமாக யாருக்கு இருக்கோ அவங்க மட்டும்தான் பகவான்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்காங்க. ஸோ அதனால் என்ன பண்ணாங்கன்னா, அர்ஜுனர் பல கேள்வி கேட்குறாங்க கிருஷ்ணர்கிட்ட. கிருஷ்ணர் வந்து பல ஆன்சர்ஸ் கொடுக்குறாங்க. அர்ஜுனர் கேட்குற கேள்விகள் எல்லாமே கொடுத்துட்டே வராங்க. முதல் அத்தியாயத்தில் நம்ம பார்த்தா அர்ஜுன விஷாத சோகம் அப்படின்னு சொல்லி வருது. அதாவது அர்ஜுனர் வந்து மாயையில் இருந்தார். அந்த மாயையில் இருந்து அவர் நிறைய கருத்துக்கள்லாம் சொல்கிறாரு. கருத்துக்கள்லாம் சொல்லும்போது கிருஷ்ணர் கூட கடைசியில் எல்லாமே கேட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் 2வது அத்தியாயத்தில் 7வது ஸ்லோகத்தில் தான் அவர் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. அப்போ தான் அவர் பிக்சருக்கு வர்றார் கிருஷ்ணர். ஸோ அப்போ தான் அவர் கேட்குற கேள்விகளுக்கு எல்லாமே ஒன்றொன்னா பதில் கொடுத்துட்டே வர்றாரு. நம்ம கூட ஏதாவது ஒரு கேள்வி கேட்டால் நம்ம யோசனை பண்ணுறதில்ல, நம்ம உடனே டக்குன்னு ஒரு பதில் கொடுப்போம். இது என்னடா அவர் கேட்குற கேள்வி எல்லாம் கரெக்டாக எப்படி இவருக்கு வந்து நம்ம வந்து ஆன்சர் கொடுக்கணுன்றது வந்து முக்கியமாக வந்து அதான் பிரபுபாத் சொல்கிறாரு. சுவாமி பிரபுபாத் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு ஜீவன் வந்து உங்கள்கிட்ட ஏதாவது கேள்வி கேட்டால் உடனே வந்து நீங்கள் டக்குன்னு ஆன்சர் கொடுத்துடாதீங்க, யோசனை பண்ணுங்கள். அவரோட நிலை என்னன்றது நம்ம பார்க்கணும். அவர் பக்தராக இருக்காரா, அபக்தராக இருக்காரா, இல்லை அறகுறையாக இருக்காரா? ஏன்னா நிறைய பேர் அறகுறையாக இருப்பாங்க. நம்ம இந்தியாவில் மட்டும் முக்கியமாக பார்த்தா நிறைய பேர் வந்து பிரபுபாத் சொல்வார், இஃப் யூ ஹேவ் எ எம்டி ஸ்லேட் யூ கேன் ரைட் எனி திங் அன்பார். ஒரு ஸ்லேட் வந்து காலியாக இருந்தால் நம்ம எது வேணாலும் நாங்கள் எழுதலாம். ஆனால் அதில் எழுதுறதா என்ன பண்ண முடியும்? நம்ம வி ஹாவ் டு வைப் எவ்ரி திங். அதெல்லாம் அழிக்கணும். அதை அழிச்சிட்டு தான் நம்ம வந்து எழுத முடியும். ஏன்னா இந்த பக்கமும் எழுதியிருக்காங்க, அந்த பக்கமும் எழுதியிருக்காங்க. அது அறகுறையாக எழுதியிருக்காங்க, இங்கே பாதி எழுதியிருக்காங்க, பின்னாடி பாதி எழுதியிருக்காங்க, எழுதவே முடியாது.
ஒரு மிருதங்கா வாசிக்கிற ஒரு நபர் வந்தாங்க, பிரபுபாதர்கிட்ட வந்தார். 2 பேர் வந்தாங்க. ஒருத்தர் வந்து மிருதங்கா வாசிச்சுட்டு இருக்கும்போது ஃபீஸ் எவ்வளோன்னு சொல்லி சொன்னார். இவ்வளோ ஆகுது ஃபீஸ் சொன்னார். உங்களுக்கு வந்து 200 ரூபாய் நீங்கள் கொடுங்கன்னு சொன்னார். இன்னொருத்தர் வந்தார், அவர் வந்தார், எங்களுக்கு எவ்வளோ சாமி? 500 ரூபாய் கொடுங்கன்னாரு. ஏன் சாமி, அவரும் என்னோட இதுதான், நானும் அவரும் அது மிருதங்கா வாசிக்கிறது தான் நான் வந்திருக்கேன், அவருக்கு மட்டும் 200 எனக்கு மட்டும் 500 ஏன் சொன்னார்? நீங்கள் ஆல்ரெடி வந்து சில ஸ்டெப்ஸ் எல்லாம் கற்றுருக்கீங்களே, அந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் நான் அதை வந்து டெலீட் பண்ணேன். அது நீக்கப்படணும். அது நீக்கப்பட்டு தான் உங்களுக்கு புதுசாக நான் சொல்லிக் கொடுக்கணும். எப்படி பழைய பில்டிங்கில் வந்து நம்ம ரிப்பேர் ஒர்க் பண்ணால் காசு ஜாஸ்தி ஆகும், பணம் ஜாஸ்தி ஆகும். புதுசாக பில்டிங் கட்டினா பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும், நீட்டாக இருக்கும், நம்மளுக்கு ஏற்றுற மாதிரி நம்ம கட்டிக்கலாம். அதே மாதிரி பிரபுபா சொன்னார், உங்களுக்கு அந்த பழசு எல்லாமே எடுக்கணும், அதெல்லாம் ரிமூவ் பண்ணணும். அதை ரிமூவ் பண்ணுறதுக்காக 300 ரூபாய் எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணுறாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்னா, நம்ம நாட்டில், நம்ம பரத நாட்டில் வந்து யாரை கேட்டாலும் கீதையை பற்றி சொல்லுவாங்க, சரளமாக சொல்லுவாங்க. அவர் கிருஷ்ணனை பற்றி எனக்கு தெரியுங்க, எனக்கு ரொம்ப நாளாக தெரியும், அவர் அதெல்லாம் எங்கள் தாத்தா சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படின்வாங்க. அவங்க தாத்தா எங்கே கற்றுக் கொடுத்தாங்கன்னா நமக்கு தெரியாது. ஒரு சோர்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் வந்து ப்ராப்பராக அத்தன்டிசிட்டியாக இருக்கா, அது வந்து முழுமையாக வந்து அவங்க வந்து ஒரு சம்பிரதாயத்தில் வந்து வந்திருக்காங்களா, அது வந்து எதுவுமே நம்ம பார்க்குறதில்ல, கேட்குறதும் இல்லை. ஏதோ கிருஷ்ணா கிருஷ்ணா ரைட், கீதை சொல்லிட்டார், கீதை அவ்வளோதான். இப்படி தான் நம்ம வந்து கேட்குறாங்க. வெளிநாட்டில் ஒருத்தர் வந்து புக் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணிட்டு இருக்காரு, எங்கள் டிவோட்டி ஒருத்தர் வந்து. அவர் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு நம்ம சவுத் இந்தியன்காரங்க தான், தென்னிந்தியாக்காரங்க தான், அவர்கிட்ட கேட்டார், இந்த புக்கு வாங்கிக்கோங்க. அதோட போங்க, நீங்கள் வேறு என்ன என் வயசு என்ன, நீங்கள் யாரை கேட்குறீங்க? பல வருஷங்கள் முன்னாடி எங்கள் தாத்தா வாங்கிட்டாரு, எங்கள் தாத்தா வாங்கினார், அவ்வளோதான். அது வாங்கி அப்படியே செல்ஃபில் வச்சுருக்காங்க, கபோர்டில் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்ல நான் சொல்கிறேன் உங்களுக்கு. அவர் வாங்கி வச்சுருக்கார், படிக்கலை, அவர் தாத்தா மட்டும் வாங்கி வச்சுருக்கார். அப்போ உடனே ஒரு ஃபாரின்காரன் வரலாம். ஏன்னா நம்ம கீதையை வந்து உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ 90 பாஷையில் வந்து மொழிபெயர்ப்பு பண்ணியிருக்காங்க பிரபுபாதர். ஒரு பாஷை 2 பாஷை இல்லை, எத்தனை லாங்குவேஜஸ்ஸு? 90 லாங்குவேஜஸ். பாருங்கள், எந்த விதமான ஒரு நூல் கூட யாராலையும் மொழிபெயர்ப்பு பண்ண முடியாத ஒரு சாதனையை வந்து உருவாக்கியிருக்கார் பிரபுபாதர். ஸோ 90 லாங்குவேஜில். உடனே அவர் வந்தார், ஸ்பானிஷ்காரர் வந்த உடனே எனக்கு ஒரு புதுசாக தெரியும், அவர் பார்க்குறதுக்கே ஒரு ஸ்ட்ரேஞ்சாக தெரியுது, விசித்திரமாக தெரியுது. உடனே ஒரு புக்கு வாங்கிட்டாங்க. வாங்கி உடனே அவங்க போய் இவர் கேட்டார், அந்த இந்தியாவுக்கு இந்த தென்னிந்தியாவில் வந்து அவர் கேட்டார், என்ன இவருக்கெல்லாம் என்ன தெரியும்னு கேட்டாங்க. அப்போது அவர் சொன்னார், வாங்குறத இவங்க தான் நிறைய பேர் வாங்குறாங்க, நம்மளாங்க வாங்குறதில்ல, நம்மளால் வாங்கி வச்சுட்டாங்க, வாங்கி வச்சு அப்படியே தூசியோட கபோர்டில் நீட்டாக வச்சுருக்காங்க, அது எடுத்து கூட பார்க்கல. நம்ம என்றைக்கு வாங்கியிருக்காமோ அன்றைக்கி வாங்கினது அப்படியே இருக்குது. அதான் இன்றைக்கி உங்களுக்கு ஒரு கதை சொன்னேன். அன்றைக்கி ஒரு வீட்டில் ஒரு ஹவுஸ் ப்ரோக்ராம் பண்ணார் ஒரு பக்தர். அவர் பண்ணது, அந்த ஹவுஸ் ப்ரோக்ராமில் கீர்த்தன் பஜனெலாம் முடிஞ்சது. இதே மாதிரி கீதா கிளாஸ் தொடர்ந்த உடனே கீதை உங்ககிட்ட இருக்கான்னு கேட்டார். இருக்கே, ஆஸ் இட் இஸாக இருக்குது அப்படியானாரு. அப்படின்னு என்ன அர்த்தம்னா, எப்படி நான் வச்சேன் உண்மை உரிவுலாம் அப்படியே நான் வச்சுருக்கேன். வெரி குட், நைஸ், எக்ஸலண்ட் அண்ணாரு. எடுத்துகிட்டு வாங்க பார்க்கலான்னு சொன்னார். அது கிளாஸ் திறந்த விட அந்த புக்கு தொட்ட உடனே 1/2 கிலோ மேலே 1/2 கிலோ தூசி இருக்குது, கீழே 1/2 கிலோ தூசி இருக்குது. அதெல்லாம் தொடச்சி எடுத்துகிட்டு வரதுக்குள்ளே ஒரு 10 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்படி நம்ம மக்கள் வாங்கி படிக்காமல் ஆஸ் இட் இஸாக அப்படியே கபோர்டில் வச்சுருக்காங்க. அதான் நம்மளுக்கும் அவங்களுக்கு. ஆனால் வெளிநாட்டுக்காரங்க என்ன பண்ணுறாங்க, உடனே அதை எடுத்து படிக்கிறாங்க, படிச்சுட்டு என்னன்றது தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க நிறைய பேர். பல லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்து இன்றைக்கி 60 to 70 மில்லியன் பகவத்கீதை புக் வாங்கியிருக்காங்க. நம்ம இந்தியாவில் இல்லை, வெளிநாட்டை சொல்லிட்டுருக்காங்க. அப்புறம் 1008 கோயில் இருக்குது வெளிநாட்டில். நம்ம இந்தியாவில் சேர்த்து 1008 சென்டர்ஸ் வி ஹேவ். எந்த இயக்கத்தாலையும் முடியாத ஒரு காரியம் பண்ணி வச்சுருக்காரு பிரபுபாதர். அவங்களும் அவங்களோட காட் பிரதர்ஸ் எல்லாரும் இப்போ கௌடியமட் எல்லாத்துலேயும் வந்து பரப்பிட்டே இருக்காங்க. நல்லா கீதை வந்து பரப்பிட்டுருக்காங்க, நல்லா ஸ்ட்ராங் ஆகிட்டாங்க. இன்னும் பாருங்கள், இப்போ பங்களாதேஷில் வந்து பயங்கரமான சண்டை நடந்துகிட்டே இருக்குது. பக்தர்கள் எல்லாமே அடிக்கிறாங்க, கோயில் எல்லாமே இது பண்ணுறாங்க. இந்த மாதிரி நிறைய அப்போ கூட என்னாச்சு, இதுக்கு முன்னாடியே 2-3 பேர் இறந்துட்டாங்க, நம்ம பக்தர்கள் இறந்துட்டாங்க. இருந்தாலும் மறுபடியும் பிரச்சாரம் நடந்துகிட்டே இருக்காங்க, மறுபடியும் கீதா டிஸ்ட்ரிபியூஷன் ஆகிட்டே இருக்குது. ஸோ அதனால் கீதை வந்து பிஃபோர் வார் அது வந்து உபதேசிக்கப்பட்டிருக்குது. அதுக்கப்புறம் போருக்கு கடந்த பிறகு
பகவத்கீதை வந்து பிள்ளையார் எழுதினார், வியாசதேவர் வந்து சொன்னார். ஸோ இப்படி நம்ம பார்த்தா பகவத்கீதா நம்ம வந்து பல வருடங்களாக நம்ம படிச்சுட்டே இருக்கோம். நம்மளுக்கே தெரியாது எத்தனை வருஷமாக படிச்சுட்டு இருக்கோம் தெரியாது. நம்ம தாத்தா முத்தாத காலத்தில் நம்ம படிச்சுட்டே இருக்கோம். இப்போ எவ்வளோ டைம் எடுத்தாங்கன்றது யாருக்கா தெரியுமா? பகவத்கீதா எத்தனை நிமிஷத்தில் சொல்லியிருக்காங்க, எத்தனை மணி நேரத்தை பற்றி சொல்லியிருக்காங்க, எத்தனை நாளை சொல்லியிருக்காங்கன்றது யாருக்காவது தெரியுமா? ஒரு குறிப்பிட்ட நேரம், சும்மா ஒரு டைம் சொல்லுங்கள், அப்படியே பரவாயில்ல. ஒரு யோசனை பண்ணி கெஸ் பண்ணி சொல்லுங்கள். வெரி குட், நைஸ், எக்ஸலண்ட். அப்புறம் நெக்ஸ்ட்டு ரொம்ப க்ளோஸாக வந்துட்டாங்க மாதாஜி. ஜஸ்ட் 45 மினிட்ஸ், 45 நிமிஷத்தில் போர்க்களத்தில் உட்காந்து சொன்னார் கிருஷ்ணர் அர்ஜுனன். அந்த 45 நிமிஷத்தை சொல்லியிருக்கிற அந்த பகவத்கீதையை நம்ம வந்து பல வருடங்களாக நம்ம பயிற்சி பண்ணிகிட்டு இருக்கோம். இன்னும் நம்மளுக்கு வந்து அது சரியாக பக்குவம் வரல. நம்ம இன்னும் படிச்சுட்டே இருக்கிறோம். எத்தனை தடவை படித்தா கூட பகவத்கீதா வந்து திகட்டாமையே நம்ம படிச்சுட்டே இருக்கலாம். ஒரு தடவையும் படிக்கும்போது நம்மளுக்கு புது புது உணர்வுகள் நம்மளுக்கு வருது, புது புது யோசனைகள் நம்மளுக்கு வருது. அது வருதுனால புது புது பலன்கள், நல்ல என்லைட்டன்மெண்ட் கிடைக்குது, நல்ல ஞானோதயம் கிடைக்குது நம்மளுக்கு. ஆக்சுவலாக பகவத்கீதையில் இல்லாத ஒரு பொருளே கிடையாது. எல்லாத்துக்குமே ஆன்சர் இருக்குது. நம்ம தான் அதை எடுத்து படிச்சு புரிஞ்சுட்டு நம்ம வந்து செயல்படுத்துறது இல்லை. அது வந்து அது படித்து புரிஞ்சுட்டு செயல்படுத்துறதுனால நம்மளுக்கு வந்து நிறைய ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணலாம். ஈவன் காந்தி கூட என்ன பண்ணுவார்னா, ஒரு தடவை ஃப்ரீடம் ஃபைட்டராக இருக்கும்போது அவருக்கு ஏதாவது கொஞ்சம் கன்ஃபியூஷனில் இருந்தால் கீதை எடுத்து படிப்பார். அது பிரபுபாதர் இருந்த கீதை படித்தார். பிரபுபாதர் கூட லெட்டர் எழுதினார் காந்திக்கு. உங்களுக்கு தெரியுமா தெரியாதோ? லெட்டர் எழுதினார். சுவாமிஜி, நீங்கள் பண்ணுற ஒரு சேவை வந்து உயர்ந்தமான ஒரு சேவை, நாட்டுக்காக பண்ணிகிட்ருக்கீங்க. ஆனால் இதில் வந்து நீங்கள் ஆன்மீகத்துக்கு வராமல் இருந்தால் ரொம்ப கஷ்டமாயிடும். இந்த சுதந்திரம்ன்றது இன்றைக்கி வரும், நாளைக்கு போகும், மறுபடியும் நமக்கு இல்லாத போயிடும். அதனால் நீங்கள் தயவுசெய்து கீதையை படிங்க, ஒரு நாள் தவறாமல் படிங்கன்னு சொல்லி அவருக்கு கடைசியில் என்னாச்சு? நம்ம ஆள்காரங்களே கண்ணெடுத்து கோட்ஸே வந்து அவரை ஷூட் பண்ணிட்டார். நிறைய சொன்னார் பிரபுபாதர் கூட ஃப்ரீடம் ஃபைட்டராக இருக்கார், சுதந்திரத்தில் கலந்துக்கிட்டார். நைட் டைமில் வந்து அப்போ அடிக்கடி வந்து சீக்ரெட் கேம்ப் போடுவாங்க. அந்த கேம்பில் வந்து இவர் போலீஸ்காரன் பிடிச்சிட்டாரு. இவங்க ஃப்ரெண்ட்ஸ் இவங்க போலீஸ்காரன் பார்த்துட்டு ஓடிட்டார். ஆனால் இவர் அவங்க வந்து போலீஸ்காரங்க நின்றுட்டு அங்கே வந்து சொல்கிறார். இவர் அவருக்கு பதில் கொடுக்குறாரு அப்போ பிரபுபாதர். அதனால் கீதையை வந்து நம்ம தொடர்ந்து படிச்சுட்டே இருந்தால், நிறைய பேர் என்ன ஆகுதுன்னா, படிக்கலாம் பிரபு, ஆனால் ஒன்றுமே புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லுவாங்க. நம்ம படிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம பிரார்த்தனை பண்ணணும் கிருஷ்ணர்கிட்ட. படிக்கிறதுக்கு முன்னாடி என்ன பிரார்த்தனை பண்ணால், பகவானோட நாமத்தை வந்து ஒரு ரவுண்டு 2 ரவுண்டு நம்ம ஜெபம் பண்ணிவிட்டு நம்ம படித்தா, அந்த பகவான் என்ன சொல்கிறாருன்னா 10வது அத்தியாயத்தில் 10வது ஸ்லோகத்தை சொல்கிறாங்க, என்னை வந்து நீங்கள் சததமாக கீர்த்தனை பண்ணுறதுனால, என்னோட நாமத்தை நீங்கள் ஜெபம் பண்ணுறதுனால கட்டாயமாக நான் உங்களுக்கு என்னை புரிஞ்சிக்கிற அளவுக்கு என்னை புரிஞ்சிக்கிற ஒரு ஞானத்தை நான் கொடுத்துருவேன்னு சொல்கிறாரு. தேஷம் சதத யுக்தானாம் பஜதாம் பிரீத்திபூர்வகம் ததாமி புத்தி யோகம் தம் ஏனமாம் உபயந்தித்தே அப்படின்னு சொல்கிறாரு. தேஷம் சதத யுக்தானாம், எப்பொழுதுமே எந்த நேரமே என்னோட நாமத்தை நீங்கள் சொல்கிறதுனால, எனக்கு பக்தி பண்ணுறதுனால நான் என்ன பண்ணுறேன்? ததாமி புத்தி யோகம் தம், அந்த புத்தியை நான் கொடுத்துட்றேன். என்னை புரிஞ்சுக்கிற அளவுக்கு புத்தி வந்து நான் கொடுத்துட்றேன். இது உண்மை. நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் நீங்களே எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிக்கலாம். முன்னே நம்ம எப்படி இருந்தோம்? இதுக்கு வரதுக்கு முன்னாடி, நம்ம கிருஷ்ணனுக்கு வரதுக்கு முன்னாடி எதுவுமே நம்மளுக்கு தெரியாது. கிருஷ்ணர்னா என்ன தெரியும்? நம்மளுக்கு ஒன்றே தான் தெரிஞ்சிருக்குது எல்லாருக்குமே. என்னது? பகவான், அவ்வளோதான். அது தவிர அவர் என்ன லீலைகள் பண்ணிட்டு இருந்தார்? அந்த ஒரு லீலை மட்டும் நம்ம எல்லாருக்குமே தெரியும். என்ன பண்ணிட்டு இருந்தார் அவர்? வெண்ணெய் திருடிட்டு சாப்பிடுவார். இதுதான் நம்மளுக்கு நல்லா தெரியும். ஆனால் இப்போது நிறைய விஷயங்கள் தெரிய வருது பகவானால். அவரோட நிலை என்ன, தேவர்களோட நிலை என்ன, இது எல்லாமே. ஆக்சுவலாக இன்னொன்று, கீதையை வந்து ஏன் அர்ஜுனருக்கு தான் சொன்னார்? அவர் நிறைய பக்தர்கள் இருக்காரு இல்லையா? ஏன் அவங்களுக்கெல்லாம் சொல்லாமல் அர்ஜுனுக்கு மட்டும் சொன்னார்? அவர் அர்ஜுனுக்கு மட்டும் ஏன் சொன்னார்? சும்மா வெரி சிம்பிள் கொஸ்டின் தான். நிறைய பக்தர்கள் இருக்காங்க, எல்லாரையும் வந்து அவங்கள எதுவுமே தேர்ந்தெடுக்காம அர்ஜுனன் மட்டும் ஏன் தேர்ந்தெடுத்தார்? பக்தோசுமி சகாசுமி அப்படின்னு சொன்னார்.
நீ வந்து என்னோட தூய்மையான பக்தர், அது மட்டும் இல்லாமல் நீயே என்னோட ஸ்நேகிதர் கூட, அதனால தான் நான் உனக்கு சொல்லிட்டு இருக்கேன் இந்த கீதைன்னு சொல்கிறாங்க. அப்புறம் நீங்கள் சொல்லுங்க, இந்த பகவத்கீதை வந்து எப்போ சொல்லப்பட்டிருக்கு? எத்தனை வருடங்கள் முன்னாடி சொல்லப்பட்டிருக்கு? எஸ், எக்ஸாக்ட்லி 5000 years பிஃபோர். இதுக்கு முன்னாடி பகவத்கீதை சொல்லலையா? 5000 years பிஃபோர் சொல்லிட்டாங்க. அதுக்கு முன்னாடி சொல்லியிருக்காங்களா? எப்போ சொல்லியிருக்காங்க? யாருக்கு சொல்லியிருக்காங்க? 4வது அத்தியாயம் நம்ம படித்த பகவத்கீதை சொல்கிறாங்க, அர்ஜுனா இந்த கீதையை வந்து இப்போ சொன்னேன்னு சொல்லி நீ நினச்சிடாத, பல 1000 வருடங்கள் முன்னாடி, லட்சக்கணக்கான வருடங்கள் முன்னாடியே நான் சொல்லிட்டேன் சூரிய பகவானுக்கு. அவர் என்ன செஞ்சார்? சூரிய பகவான் அவர் சும்மா இருக்கல, அவரோட மனு அவருக்கு உபதேசம் பண்ணாரு. இக்ஷ்வாக்கு சொன்னார். இக்ஷ்வாக்கு என்ன பண்ணாரு? மனுக்கு அவரோட சன் உபதேசம், அவரோட பையனுக்கு வந்து உபதேசம் பண்ணாரு. அப்போ பகவத்கீதை வந்து 5000 வருடங்கள் முன்னாடி சொல்லப்படல, அது வந்து பல வருடங்கள், லட்சக்கணக்கான வருடங்கள் முன்னாடி, மில்லியன்ஸ் அண்ட் மில்லியன்ஸ் அண்ட் மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் பிஃபோர். அப்போ ராமர் வந்து திரேதாயுகத்தில் வந்தார். இக்ஷ்வாக்குன்னா திரேதாயுக காலம், திரேதாயுகத்துக்கு அதுக்கு அடுத்தது மனு, அதுக்கப்புறம் தான் ராமச்சந்திரமூர்த்தி வந்தார், சூரிய வம்சத்தில் வந்தார். அப்போ ராமர் வந்து திரேதாயுகத்தில் வந்திருக்கிறது. நான் உங்களுக்கு அன்றைக்கே சொன்னேன், கலியுகத்தோட எத்தனை வருடங்களுக்கு? கலியுகத்துக்கு 4,32,000 வருடங்கள். அது வந்து டபுள் பண்ணால் துவாபரயுகம், அதை வந்து ட்ரிபிள் பண்ணால் திரேதாயுகம். 4,32,000 into 2 is துவாபரயுகா, 4,32,000 years into 3 is திரேதாயுகா, into 4 வந்து சத்யுகா. அப்போ திரேதாயுகத்தில் பாருங்கள் 4,32,000 years எத்தனை வருடங்கள் ஆயிருக்கு? இப்போ நம்மளுக்கு கணக்கு அப்படியே தலை சுற்றும், கணக்கு கேட்டாலும் தலை சுற்றும் நம்மளுக்கு. இப்போ 4,32,000 years சிம்பிள், அவ்வளோதான். இப்போ எத்தனை வருடங்கள் ஆயிருக்கு நம்மளுக்கு? 5000 வருடங்கள் மட்டும்தான் ஆயிருக்கு. ஆனால் நிறைய பேர் 2000 இது பூமி அழிஞ்சிடுது, கலியுகம் வந்து இது பிரளயம் வந்துடுது அப்படின்னு சொல்லி நிறைய உருவாக்குனாங்க, ரூமர்ஸ் எல்லாம் உருவாக்குனாங்க. ஆனால் எதுவுமே ஆகலை. இன்னும் 5000 வருடங்கள் ஆயிருக்கு. இன்னும் எத்தனை இருக்குது? 4,27,000 வருடங்கள் முடிஞ்சாதான் களி வந்து நம்ம கடந்து போவோம். அதுக்கப்புறம் மறுபடியும் சத்தியயுகம் வந்துடும், அதுக்கப்புறம் திரேதா வரும், அதுக்கப்புறம் தாபராகும், அதுக்கப்புறம் கலியுகம் வரும். இதெல்லாம் சிம்பிள். ஏன்னா அப்புறம் ரொம்ப காம்ப்ளிகேட்டாக இருக்குன்னு இல்லை, சின்ன சின்ன பசங்களாம் புரிஞ்சுக்கிறாங்க. இப்போது ரொம்ப சின்ன சின்ன பசங்களாம் புரிஞ்சுக்கிட்டு சொல்கிறாங்க இதை பற்றி. ஏன் இதெல்லாம் சொல்கிறேன்னா, இதெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்காக தான் சொல்கிறேன். நம்ம கீதை படிக்கிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு தான் நம்மளுக்கு வந்து அதை படிக்க முடியும். அதனால தான் இன்னும் நான் அறிமுகத்திலே இருக்கிறேன். லாஸ்ட்டு ஒரு 2-3 கிளாஸ்லேருந்து அறிமுகத்தில் நான் எதுக்கு இருக்கிறேன்னா, இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு பேசிக்ஸ் எல்லாம் புரிஞ்சுக்கிட்டா அதுக்கப்புறமா நம்ம தொடர்ந்து கொஞ்சம் அட்வான்ஸ்டாக படிப்படியாக படிக்க போகலாம். அதனால் வேலைக்கிழமை வெள்ளிக்கிழமை மிஸ் பண்ணாதீங்க. பகவத்கீதை புக் இருக்கிறவங்க 100% கம்பல்சரி. இட் இஸ் அ ரிக்வெஸ்ட், இட்ஸ் நாட் அ டிமாண்ட், இட்ஸ் அ ரிக்வெஸ்ட். நீங்கள் கொண்டு வாங்க. ஏன்னா கிருஷ்ணர் வந்து அப்போ தான் நம்ம கொண்டு வர முடியும். பகவத்கீதையும் கிருஷ்ணருக்கும் நோ வித்தியாசமே இல்லை. அப்போ கிருஷ்ணன், நீங்கள் கீதையை கொண்டு வரீங்க வீட்டிலேருந்து இங்கன்னா, யூ ஆர் கேரிங் கிருஷ்ணா. நம்மளுக்கு அந்த பாக்கியம் கிடைக்குமா? அந்த பாக்கியம் கிடைக்காது. ஆனால் கிருஷ்ணன் நம்மளை அந்த பாக்கியம் கொடுத்துருக்காரு, குருநாதர் அந்த பாக்கியம் நம்மளுக்கு கொடுத்துருக்காரு. ஸோ வி ஆர் கேரிங் கிருஷ்ணா எவ்ரி வீக், அட்லீஸ்ட் ஒன்ஸ் இன் எ வீக் நம்ம வந்து கீதையை கொண்டு வரோம். அப்போ கொண்டு போது என்ன பண்ணுவோம்? தூசி இருந்தால் க்ளீன் பண்ணுவோம். அப்போ கிருஷ்ணரையே நம்ம வந்து ஒரு சேவை கொடுக்குறோம். நம்மளுக்கு கீதையை தொடைக்கிறதுக்காக சேவை கொடுக்குறாரு, அது கொண்டு வரோம், திரும்பி கொண்டு போகிறோம். அதனால் எந்த டைமில் என்ன ஆகுதுன்னு சொல்லி நம்ம கலியுகத்தை சொல்ல முடியாது. கிருஷ்ணர் நம்ம கூட இருந்தால் என்ன ஆகும்? நம்மளுக்கு ஒரு தகப்பனார் இருக்கார், ஒரு குழந்தை இருக்குது, சின்ன குழந்தை இருக்குது. அந்த குழந்தை வந்து ரோட் கிராஸ் பண்ணும். அப்போ என்ன பண்ணுவார்? அவர் உடனே அப்பாவோட கை பிடிச்சிட்டு அவருக்கு என்ன இருக்குது? பயமே இல்லை, அவர் ஆடிட்டே வருவார், ஜாலியாக ஆடிட்டு வருவார். அந்த மாதிரி தான் பகவானோட அந்த ஆசிரியத்தை எடுக்கிறதுனால நம்மளுக்கு எந்த பயமும் இருக்காது. ஸோ அப்படி ஒரு பயம் இருந்தால் கூட, ஆனால் பக்தர்களுக்கு வந்து கவலை இல்லைன்றது கிடையாது. கவலை இருக்கும், பயங்கரமான கவலை இருக்கும். ஆனால் அந்த கவலையை வந்து எப்படி போக்க வைக்கிறதுக்காக அந்த ஞானத்தையும் அறிவையும் சக்தியும் அவர் கொடுத்துருவார், உற்சாகத்தையும் கொடுத்துருவார். உற்சாக தைரியா நிச்சயா ரூப கோஸ்வாமி சொல்வார் உபதேசாமிருதத்தில். ஸோ அதனால் இந்த பகவத்கீதை வந்து ஆல்ரெடி பகவான் சொல்லியிருக்காரு, அர்ஜுனருக்கு சொல்லியிருக்காரு. ஐ மீன் சன்காட் விவஸ்வானுக்கு சொல்லியிருக்காரு, இக்ஷ்வாக்கு சொல்லப்பட்டிருக்கு, மனுவுக்கு சொல்லப்பட்டிருக்கு. அதனால் ஏன் இது பகவத்கீதை மறுபடியும் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, காரணம் அங்கே என்னாச்சுன்னா அந்த சங்கிலி வந்து உடஞ்சிடுச்சு, அந்த செயின் வந்து கட் ஆயிடுச்சு. அந்த செயின் கட் ஆனதுனால என்னாச்சுன்னா மறுபடியும் சொல்ல வேண்டிய ஒரு அவசியம் வந்தது. ஏன் அப்படி வந்துன்னா, அந்த அந்த டைம் பிரேக்கில் என்னாச்சுன்னா நிறைய வந்து தப்பான கருத்துக்கள் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க நிறைய பேர்.
அவனுக்கு இஷ்டத்துக்கு வர மாதிரி கருத்துக்கள் கொடுக்கறது, அவன் உணர்வுபூர்வமாக அவன் இது பண்ணுறது, யோசனை பண்ணி சொல்கிறது, இதெல்லாமே வந்து என்ன ஆச்சுன்னா, அப்போ பார்த்தார் கிருஷ்ணர், இதுக்கு சரியான பதில் வந்து மறுபடியும் ஒரு தூய்மையான பக்தரையும் நான் தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு வந்து பகவத்கீதை சொல்ல வேண்டியதாக ஒரு அவசியம் இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் மறுபடியும் உபதேசம் பண்ணார். ஸோ அப்போ உபதேசம் பண்ணும்போது தான் நம்ம 4வது அத்தியாயத்தில் பார்க்கலாம், 4:1, 4:2 அதிலெல்லாம் பார்க்கலாம். அதனால தான் நான் பகவத்கீதை அவருக்கு அர்ஜுனர் சொன்னேன். அப்போ அர்ஜுனர் கேட்குறாரு, என்ன கேட்குறாருன்னா, நீங்கள் வந்தது எப்போ? நீங்கள் கிருஷ்ணர் கேட்குறாரு அர்ஜுனா, கிருஷ்ணா நீ எப்போ வந்த? துவாபரகத்தை தான் நீ வந்திருக்க. அப்போ 5000 வருடங்கள் தான் முன்னாடி வந்திருக்க. அப்போ நீ என்ன சொல்கிற? நான் ஆல்ரெடி சன்காடு சொல்லிட்டேன்னு சொல்கிறேன், சூரிய பகவான் சொல்லிட்டேன்னு சொன்னேன். அது எப்போ நடந்தது? பல லட்சக்கணக்கான வருடங்கள் முன்னாடி நீங்கள் வந்து சூரிய பகவானுக்கு சொல்லியிருக்கீங்க. சூரிய பகவான் யாருக்கு சொல்லியிருக்காரு? இக்ஷ்வாக்கு சொல்லியிருக்காரு. இக்ஷ்வாக்கு வந்து மனுக்கு சொல்லியிருக்காரு. அப்போ நீங்கள் எப்படி அங்கே இருந்தீங்க? நீங்கள் வந்ததே இப்போ தானே, 5000 வருடங்கள் முன்னாடி தானே சொல்லி அர்ஜுனர் கேட்குறாரு. நம்ம கேட்குற மாதிரி தான், நம்மளும் கேட்கணும் இல்லையா? இந்த மாதிரி என்ன அதுக்கு காரணம்? எப்படி என்ன ஆன்சர் கொடுக்கலாம் அதுக்கு? ஆல்ரெடி அவருக்கு 5000 வருடங்கள் முன்னாடி சொன்னது பகவத்கீதா. கிருஷ்ணர் சொல்ற, நான் உனக்கு இல்லை, உனக்கு முன்னாடியே நான் சொல்லிட்டேன்றாரு. அப்போ கிருஷ்ணர் சொல்றாரு அஜா அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா அஜானா there is no birth for கிருஷ்ணா. பகவானுக்கு வந்து பிறப்பு கிடையாது, பகவானுக்கு வந்து பிறப்பு கிடையாது. அதனால என்ன சொல்றாருன்னா, நீயும் இருந்த, நானும் இருந்தேன், இந்த அரசர் எல்லாருமே அப்படி இருந்தாங்க, ஆனா உனக்கு தெரியாது, எனக்கு தெரியும்ன்றாரு. நீ பிறப்பெடுத்திருக்க, நானும் இருந்திருக்க, நீ இருந்திருக்க, என் கூடவே இருந்திருக்க. நீ பெரிய அரசர்கள், மன்னர்கள், எல்லா ஜீவராசிகள் எல்லாமே இருந்திருக்காங்க, ஆனா உனக்கு தெரியாது, எனக்கு தெரியும் சொல்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன 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 புரிஞ்சுக்கலாம் நம்ம இதுல? நிறைய பிறவிகள் ஆயிருக்கு. ஓகே, நிறைய பிறவிகள் ஆனதுனால அவருக்கு எக்ஸாக்ட்லி அதான் அங்கதான் ஆன்சர் இருக்கு. தேஹினோஸ்மின், எல்லாம் ரிப்பீட் பண்ணுங்க. தேஹினோஸ்மின் யதா தேஹே கௌமாரம் யவ்வனம் ஜரா ததா தேகாந்தர பிராப்திர் தீரஸ்தத்ர ந முஹ்யதி. 2:13 சொல்றார் கிருஷ்ணரே, அர்ஜுனா நீயும் நானும் 2 பேர் இருந்திருக்கோம், நிறைய மன்னர்கள் இருந்திருக்காங்க, எல்லா ஜீவராசிகள் எல்லாம் இருந்திருக்காங்க, ஆனா நீ வந்து என்ன பண்ண? ததா தேகாந்தர பிராப்திர், நீ உடலை மாறிட்டே இருக்கிற, நான் வந்து உடலை மாறல. ஏன்? நான் அஜா, ஐ எம் அன்பார்ன் அப்படின்றாங்க. எனக்கு பிறப்பு கிடையாது, எனக்கு பிறப்பு இறப்பு எதுவுமே கிடையாது, நோய் முதுமை எதுவுமே கிடையாது எனக்கு, உனக்கு எல்லாமே இருக்கு. நான் என்ன பண்றேன்? 4:7 4:8 பகவத்கீதால அது சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? யதா மாம் பிரபத்யந்தா பரித்ராணாய சாதுனாம் விநாசாய ச துஷ்கிருதம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே 4:8 சொல்றாங்க கிருஷ்ணன். நான் வந்து ஒரு யுகமா நான் வந்து பிறவி எடுத்துட்டே இருக்கேன், நான் வந்து அவதாரம் எடுத்துட்டே இருக்கேன். எதுக்காக? தர்மத்தை நிலைநாட்டுறதுக்காக, அதர்மத்தை வந்து அழிக்கிறதுக்காக, அப்புறம் வந்து பக்தர்களை காப்பாற்றுறதுக்காக. இந்த 3 விஷயத்தினால தான் நான் வந்துட்டே இருக்கிறேன். நான் வந்து என்ன பண்ணுறேன்? பிறப்பு எடுக்கலாம். ஐம் ஜஸ்ட் கம்மிங் அவுட் ஃப்ரம் த ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டு டு தி மெட்டீரியல் வேர்ல்டு. ஆன்மீக வர்க்கத்துலேருந்து நான் வந்து பௌத்திக உலகத்துக்கு வந்துட்டு இருக்கேன். அதனால நீ வந்து உடலை மாறிட்டு இருக்கிறதுனால, நீ பிறப்பு எடுக்கிறதுனால உனக்கு தெரியாது, நீ மறந்துடுற. நீ இப்போ நம்மளுக்கு லாஸ்ட் பிறப்பு என்னன்னு நம்மளுக்கு தெரியுமா? லாஸ்ட் பர்த் யாருக்கா தெரியுமா உங்களுக்கு? அப்படி தெரிஞ்சு அவங்க மாதிரி ஒரு பாக்கியசாலி யாருமே கிடையாது. யாருக்கா தெரியுமா? ஆனால் பக்தர்களுக்கு தெரியும். எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்ம இப்போ என்ன செயல் பண்ணுறோம், நம்ம எந்த நிலையில் இருக்கிறோம், நம்ம எந்த ஒரு ஆக்குபேஷன் பண்ணுறோம், எந்த கர்மம் பண்ணுறோம், அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம வந்து லாஸ்ட் பர்த்தோட ஹோம்ஒர்க்கு, லாஸ்ட் பர்த்தில் ஹோம்ஒர்க் நம்ம என்ன பண்ணியிருக்கோமோ அந்த ஹோம்ஒர்க்கு தகுந்த மாதிரி தான் இப்போ நம்ம பிறப்பு எடுத்துருக்கோம். அதான் நம்ம புரிஞ்சுக்கிறோம். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோமோ அந்த ஹோம்ஒர்க் தான் அடுத்த பிறப்பு வந்து டிசைட் ஆகுது. அதாவது ஒரு மாணவர் வந்து பரீட்சையில் எக்ஸாம் எழுதுறாரு, அவர் எழுதுகிற ஆன்சருக்கு தகுந்த மாதிரி தான் மார்க் வரும். அதே மாதிரி தான் நம்ம லாஸ்ட் பிறப்பில் என்ன நம்ம செஞ்சிருக்கோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு மார்க் வரும். யதா மாம் பிரபத்யந்தே தாம் ததைவ பஜாமி அஹம் ஓ மனுஷ பார்த்தாம் சொல்றாங்க. யதா மாம், அது அப்படியே, அதாவது நான் எந்த அளவுக்கு உனக்கு சரணனை அடையனோ அந்த அளவுக்கு நான் வந்து உனக்கு ஐ வில் ரிவார்ட் யூ, நான் உனக்கு பரிசு கொடுக்க போறேன். அப்படின்னா என்ன? அவர் அருள் கொடுக்க போறாருன்னு அர்த்தம். ஸோ அதனால அதை வந்து பகவான் சொல்றாரு, நான் இந்த மாதிரி யுகமும் நான் வந்து அவதாரம் எடுத்துட்டே இருக்கிறேன், யுகமும் நான் அவதாரம் எடுத்துகிட்டே இருக்கேன். ஆனால் நீ வந்து உடலை மாற்றுறதுனால, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இப்போ நான் சொல்கிறது எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் டாபிக்ஸ். அதனால் அதை நான் உடல் மாறுறதுனால என்னால் என்ன பண்ண முடியல?
எனக்கு ஞானம் இல்லை, உனக்கு அறிவு, உனக்கு ஞானம் இல்லை. எனக்கு அந்த ஞானத்தை கொடுத்துருக்காரு பகவான். எனக்கு நான் வந்து அஜா, ஐ எம் அன்பான், நான் பிறப்பெடுக்கிறதுல இறப்பு இலக்கு எனக்கு இல்லை, அதனால எனக்கு தெரியுது உனக்கு தெரியாதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சொல்கிறாரு. அப்போது கிருஷ்ணர் என்ன சொல்கிறாருன்னா, எப்படி அது அப்படி அது எப்படின்னு கேட்குறாரு. அப்போது 4:7 சொல்கிறாரு கிருஷ்ணர், அப்படியே ரிப்பீட் பண்ணுங்க. ஜன்ம கர்மா சமே திவ்யம் ஏவம் யோ வேதி தத்வதஹ தத்வா தேஹம் புனர்ஜன்ம நைதி மாமேதி சோ அர்ஜுனா ஜன்ம கர்மா சமே திவ்யம் யோவம் ஏவம் யோ வேதி தத்வதஹ தத்வா தேஹம் புனர்ஜன்ம நைதி மாமேதி சோ அர்ஜுனா. சொல்றார் கிருஷ்ணர், அர்ஜுனா, என்னோட பிறப்பு, என்னோட செயல்கள் எல்லாமே திவ்யமானது, டிரான்சென்டென்டல், இந்த பௌத்திக உலகத்துக்கு அப்பாற்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ யார் என்னோட பிறப்பை பற்றியோ, என்னோட அவதாரத்தை பற்றியோ, என்னோட லீலைகளை பற்றியோ, என்னோட நாமத்தை பற்றியோ, என்னோட குணங்களை பற்றியோ, என்னோட குணாதிசயங்களை பற்றியோ யார் நல்லா கேட்குறாங்களோ, கேட்டு புரிஞ்சுக்கிறாங்களோ, அவங்களுக்கு மட்டும் இதில் வந்து மறுபடியும் பிறப்பு கிடையாது. மாமேதி சோ அர்ஜுனா, அர்ஜுனா நீ என்கிட்ட வந்துடுற. அப்போ இதை யார் கேட்குறாங்களோ அவங்க வந்து என்கிட்ட வந்துடுறாங்க. கேட்டு புரிஞ்சுக்கிட்டு பக்தராகிறாங்க. 4 ஃபார்முலா இருக்குது பக்தராகிறதுக்கு. மன்மனா பாவ மத் பக்தோ மாத்யாஜி மாம் நமஸ்கரோ மாமே வைசி கௌந்தேயா ஆத்மானா மத் பராயணா. எனக்கு பக்தராகணும், என்னையே நினச்சிட்டு இருக்கணும், எனக்கு வந்து வந்தனங்கள் செலுத்தணும், நமஸ்காரங்கள் செலுத்தணும். அதுக்கப்புறம் மன்மனா மாத்யாஜி மாம் நமஸ்காரம் மாமே வைசி எனக்கு பக்தராகணும். ஒன்று என்னை நினச்சிட்டு இருக்கணும், 2வது எனக்கு பக்தராகணும். எனக்கு வந்து இது வந்தனங்கள்னா ப்ரேயர்ஸ் ஒபேசன்ஸ், நான் எனக்கு பிரார்த்தனை பண்ணணும். ஸோ இது யார் ஒருத்தர் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக என்கிட்ட வந்து சேர்றாங்கன்னு சொல்கிறாங்க. இது என்ன எதுக்கு ஆன்சர்னா, கிருஷ்ணர்கிட்ட போக முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க இல்லையா? போகலாம். எப்படி போகலாம்னா இந்த 4 ஃபார்முலா, இந்த 4 பாயிண்ட் ஃபார்முலா வந்து ஃபாலோ பண்ணால் கண்டிப்பாக நம்ம வந்து பகவான் கிட்ட போகலாம். மன்மனா பாவ மத் பக்தோ மாத்யாஜி மாம் நமஸ்கரோ மாமே வைசயுக்தம் தே ஆத்மானாம் மத் பராயணா. ஸோ என்னையே நினச்சிட்டு இருக்க சொல்கிறார் பகவான். மாமனுஸ்மர யுத்தச்சா, நீ போர்க்களத்தில் கூட யாரை நினைக்கணும்? என்ன நினச்சிட்டே இருக்கணும். நீ வேலைக்கு போறியா, என்னை நினச்சிட்டு வேலை செய். நீ வியாபாரம் சரியா, என்னை நினச்சிட்டு வேலை செய். சமையல் சரியா, என்னை நினச்சிட்டு வேலை சமையல் பண்ணு. கோயிலை சுத்தமாக்குறியா, என்னை நினச்சிட்டு பண்ணு. இன்னொருத்தர்கிட்ட பேசுறியா, என்னை நினச்சிட்டே பண்ணு. என்ன நினச்சிட்டே பண்ணுன்றாரு. ஸ்மரணம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எம் பாபி ஸ்மரம் பாவம் தஜந்தந்தே கலேவரம் தாம் தாம் வேதி கௌந்தேய சதா தத் பாவ பாவிதா. என்னையே நினச்சிட்டு நீங்கள் வந்து வாழ்க்கையை வந்து நீங்கள் நோக்கி போனால் நான் என்ன நீங்கள் அடையலாம் சொல்லி சொல்கிறாங்க. என்ன நீங்கள் அடையலாம், என்ன அடையிறது, இதெல்லாமே 8வது சாப்டர் நீங்கள் படித்தா சொல்லுவாங்க பகவான் கிருஷ்ணரை அடையிறதுக்கு என்னென்னு சொல்லி அதில் 8வது சாப்டர் ஃபுல்லாக சொல்லியிருக்காங்க. ஸோ இது எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னா, ஒரு ஜெயிலில் வந்து 4 கைதிகள் இருக்காங்க. 4 கைதிக்கு சாப்பாடு போடுறாங்க, உணவு போடுறாங்க. ஒருத்தருக்கு வந்து பேப்பர் பிளேட்டில் ஒரு உணவு கொடுக்குறாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, கேள்வி கேட்பேன். ஒரு பிளேட், பிரபு இந்த மாதிரி கேள்வி கேட்டால் நாங்கள் கிளாஸுக்கே வரமாட்டோம் பிரபு அப்படின்னு சொல்லிடாதீங்க. இதெல்லாம் உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக, உங்களை வந்து என்கேஜ் பண்ணுறதுக்காக தான், ஒரு சின்ன லாஜிக், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. நானே சொல்லிகிட்டே போயிட்டே இருந்தால் உங்களுக்கு என்ன புரிஞ்சிருக்குன்றது எனக்கு புரியாது. அப்புறம் எனக்கு வந்து ஒரு உற்சாகம் வராது. உங்ககிட்ட என்ன ரெஸ்பான்ஸ் வருதுன்னு சொல்லி தான் நாங்கள் பார்க்குறோம். ஸோ உங்ககிட்ட ரெஸ்பான்ஸ் வந்தால் நானும் வந்து போய் நல்லா படிக்கலாம். நம்ம எல்லாருமே மாணவர்கள் தான், யாருமே வந்து உயர்ந்த மாணவர் யாருமே கிடையாது. அதனால தான் எங்கள் பிரபுபாத் என்ன பண்ணார், கௌடி சம்பிரதாயத்தில் எல்லாருக்கும் கடைசியில் தீட்சை கொடுத்துட்டு தாசா சொல்லி கொடுத்தாரு. எதுக்குன்னா எல்லாருமே சேவகர் தான், யாருமே மாஸ்டர் கிடையாது. அதனால தான் நாங்கள் சொல்லும்போது வெறும் பேரை சொல்ல மாட்டோம், தாசா வந்து கடைசியில் வந்து ஆட் பண்ணுவோம், தாசா அப்படின்னு சொல்லுவோம். ஸ்ரீநிதி தாசா, நீலாமாதவ் தாசா அப்படி பேர் கொடுத்துருக்காரு. ஏன்னா அந்த தாசா இருக்கிறதுனால நம்மளுக்கு அந்த அகங்காரத்தை வந்து அதை அடித்து அப்படியே கண்ட்ரோல் பண்ணிகிட்டே வரும் நம்மளை. ஸோ அப்போ ஒரு கைதிக்கு வந்து என்ன பண்ணுறாருன்னா, பேப்பர் பிளேட்டில் கொடுக்குறாரு வெஜ் புலாவ். இன்னொரு கைதிக்கு என்ன செய்கிறாரு, பிளாஸ்டிக் பிளேட்டில் கொடுக்குறாரு வெஜ் புலாவ். 3வது கைதிக்கு என்ன பண்ணுறாரு, எவர் சில்வர் பிளேட் இருக்கு இல்லையா, அதில் கொடுக்குறாரு வெஜ் புலாவ். 4வது கைதிக்கு வந்து சில்வர் பிளேட்டில் கொடுக்குறாங்க. இந்த 4 கைதிக்கு கொடுத்தது சேம் வெஜ் புலாவ் தான். ஆனால் முதலாவது கொடுத்தது வந்து பேப்பர் பிளேட்டு
பிளாஸ்டிக் பிளேட்டு, எவர் சில்வர் பிளேட்டு, சில்வர் பிளேட். என்ன டிஃப்ரென்ஸ்? ஓகே, குவாலிட்டி. ஓகே, வெரி குட். 4 டிஃப்ரெண்ட் குவாலிட்டிஸ். பாடி அக்கார்டிங் டு அவர் கர்மா. ஓகே, குட். ட்ரைங், வெரி குட். பெரியவங்க சின்னவங்க, குட், வெரி குட். ஓகே ஓகே, யூ ஆர் டெல்லிங் த philosophy is right, but what is the difference between these 4 plates? என்ன அது அங்கே இருக்கு? 4 பேர் பிளேட் வச்சுருக்காங்க, 4 பேர் அங்கே இருக்காங்க. என்ன டிஃப்ரென்ஸ் நம்ம பார்க்கலாம். இதெல்லாம் ஓகே, ஆல் ஆன்சர்ஸ் ஆர் குட், எக்ஸலண்ட், அப்சல்யூட்லி ரைட். வெள்ளியாக இருக்கிறவன், வெள்ளி பிளேட்டில் இருக்கிறவன் உயர்ந்த லெவலில் இருக்கான். ஓகே, ரைட். உகரே చెప్పండి. ஒன்று மீறி ஓகே, வெரி குட், நைஸ் ஆன்சர்ஸ் ஆர் கம்மிங். இன்னும் நிறைய ஆன்சர்ஸ் வேணும் எனக்கு. சிம்பிளாக ரொம்ப யோசனை பண்ணி கூட தேவையில்லை, சிம்பிளாக சொல்லலாம், அவ்வளோதான். பணம். குட், வெரி குட், நைஸ். சி எப்படி வருது பாருங்க ஆன்சர்ஸ். இதுக்கு முன்னாடி பேசிட்டு இருந்தார் அவரெல்லாம், பேசலை, இப்போ பேச வைக்கிறார் அவர். கிருஷ்ணர் பேச வைக்கிறாரு. ஓகே, வேற என்ன ஆன்சர் கொடுக்க முடியும்? என்ன ஆன்சர் தெரியும்? 4 பிளேட்டில் உணவு எல்லாம் சேம் தான், ஆனால் பிளேட்டு தான் வேற பிளேட்டு. ஹானஸ்டி, குட், வெரி குட், நைஸ். ஹானஸ்டி. சோல் இஸ் சேம் பட் பாடி இஸ் இதுன்னு சொன்னாங்க மாதாஜி. ஓகே, வேற கர்மா, வெரி குட், நைஸ். கர்ம தத்துவத்தை கொண்டு வந்துட்டாங்க பாருங்க. கர்ம தத்துவத்தை பற்றி நம்ம பேசுறது இருக்கு, எல்லாமே வருது. கர்மத்தை பற்றி வருது, சோலை பற்றி வருது, பணத்தை பற்றி வருது, உயர்ந்தமான பக்தரை பற்றி வருது. ரொம்ப சிம்பிள் தான் ஆன்சரு, எதுவுமே இல்லை. 4 பேர் எங்கே இருக்காங்க? 4 பேர் ஜெயிலில் தான் இருக்காங்க. அவங்க சில்வர் பிளேட்டில் சாப்பிட்டா என்ன, வெள்ளி பிளேட்டில் சாப்பிட்டா என்ன, தங்க பிளேட்டில் சாப்பிட்டா என்ன, பேப்பர் பிளேட்டில் சாப்பிட்டா என்ன, ஜெயிலு தான். வெரி சிம்பிள். நம்ம எல்லாருமே ஜெயிலில் தான் இருக்கிறோம், அவங்க மட்டும் இல்லை. we are all in this துக்காலயம் அசாஸ்வதம், அனித்யம் அசுகம். நித்தியமானது கிடையாது இது, சுகமானதே கிடையாது இது. நம்ம எல்லாருமே ஜெயிலில் இருக்கோம், ஆனால் நிலைகள் வேறு, அவ்வளோதான். ஒருத்தர் வந்து அப்பார்ட்மெண்ட்டாக இருக்காங்க, ஒருத்தர் வந்து குடிசையில் இருக்காங்க, ஒருத்தர் வந்து 3 BHKல இருக்காங்க, இன்னொருத்தர் வந்து 1 BHKல இருக்காங்க, இன்னொருத்தர் வந்து பங்களோவில் இருக்காங்க, இன்னொருத்தர் வந்து சும்மா சாதாரணமான வீட்டில் இருக்காங்க. வீடு தான், நாடு தான். ஆனால் எல்லாமே எந்த இடத்துல இருக்கிறோம்? இந்த பூமி மேலே தான் இருக்கிறோம். அதே மாதிரி எல்லா கைதிகளும் எங்கே இருக்காங்க? ஜெயிலில் தான் நம்ம இருக்கிறோம். நம்ம எல்லாமே ஜெயிலில் தான் இருக்கோம். இந்த ஜெயிலில் இருந்து கடந்து போகணும் நம்ம. அப்போ தான் நம்ம வந்து உண்மையான பகவானுக்கு சேவை செய்ய முடியும். ஜெயிலில் இருந்து நம்ம செய்ய முடியுமா? உங்களுக்கு தெரியுமோ தெரியாது, எங்களுக்கு ஜெயில் ப்ரீச்சிங் கூட இருக்குது. ஜெயிலில் கூட ப்ரீச்சிங் பண்ணுறோம். அதுக்கு பேரே ஜெயில் மினிஸ்ட்ரின்னு சொல்லி ஒரு இது இருக்குது, ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது. அந்த டிபார்ட்மெண்ட்டில் நான் ஒரு 4 days போயிருந்தேன். ஜெயிலுக்கு போல் ப்ரீச்சிங்காக போயிருந்தேன். ஒரு 1 week எங்களுக்கு அந்த இது கொடுத்தாங்க, ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க. சேலம் சென்ட்ரல் ஜெயிலில் போய் இதே மாதிரி கீதையை பற்றி சொல்லிட்டு இருக்கும்போது எல்லாம் கேட்டுட்டு ஒரு பக்தர், ஒரு கைதி கேட்டார். அவர் சும்மா சாதாரணமாக ஒரு 3 கொலை பண்ணியிருக்காரு, அவ்வளோதான். சாதாரணமாக 3 கொலை. அவர் எஞ்சி நின்றுட்டு கேட்குறாரு, என்ன சுவாமி நீங்கள் பகவானை பற்றி சொல்லி நீங்கள் பார்த்துருக்கீங்களா பகவானை அப்படின்னு கேட்டார். நீங்கள் பார்த்துருக்கீங்களா பகவான்னு சொன்னார். நம்ம என்ன பதில் கொடுக்கலாம் அதுக்கு? அப்படியே கேட்குறாரு. இந்த போலீஸ்காரனா அந்த பக்கத்தில் இருக்கிற சமயம் அவர்கிட்ட ரொம்ப பேசாதீங்கன்னாரு. அப்போ அவர் சொல்கிறாரு, நீங்கள் இதெல்லாம் சொன்னீங்க இல்லையா பகவானை பற்றி, நீங்கள் பார்த்துருக்கீங்களான்னு கேட்டாங்க. நான் ஒரே ஒரு சின்ன சாதாரணமாக, சாமி நான் பகவானை பார்க்கல, முயற்சி பண்ணிகிட்ருக்கேன். கூடிய சீக்கிரத்திலும் பார்க்க முடியாது. பகவானை பார்க்குறோம், நம்ம நம்மளுக்கு என்ன தகுதி வேணும்? பக்தி வர்றதுக்கு என்ன வேணும்? குருவை தேடணும். எக்ஸாக்ட்லி. குருவை தேடுறதுக்கு நம்ம என்ன ஆகணும்? சத்சங்கத்துக்கு வரணும், பக்தர் கூட வரணும். பக்தர் கூட வந்தால் என்ன ஆகும்? we will become a devotee. பக்தியாமாம் அபிஜானாதி யாவம் தத்வதஹ. பக்தியாமாம் அபிஜானாதி யாவாம் தத்வதஹ. அப்படின்னா யூ பிகம் மை டிவோட்டி. நீங்க பக்தரானாதான் பகவானை பத்தி நீங்க புரிஞ்சிக்க முடியும். அதான் தகுதி, சிம்பிள் தகுதி, அவ்வளவுதான். வெரி சிம்பிள் குவாலிஃபிகேஷன். பகவானை புரிஞ்சுக்கணும்னா பக்தராகணும், அவ்வளவுதான். பிரைம் மினிஸ்டரை வந்து நம்ம பார்க்கணும்னா சும்மா போய் பார்க்க முடியாது. அதுக்கு நிறைய ப்ரோட்டோகால்ஸ் எல்லாம் இருக்கு. அதான் இவங்களை இப்போ செக்ரட்டரியை பார்க்கணும், அவங்கள பார்க்கணும், இவங்கள பார்க்கணும். அவங்கள பார்த்தா தான் நம்ம இப்போ நம்ம குரு மகாராஜே நம்ம பார்க்கணும்னு என்ன ஆகும்?
உடனே போய் நேராக எங்கள் இதெல்லாம் குரு மகாராஜை நேராக போய் பார்க்க முடியாது, பேசவும் முடியாது. அவரோட செக்ரட்டரி கிட்ட போய் அப்பாயின்மெண்ட் வாங்கி டேட் ஃபிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறமா தான் பேசுவார். அப்படியே இப்போ சாதாரணமான ஒரு கவுன்சிலரை பார்க்கணும்னா நம்ம என்ன பண்ணோம், ஃபோன் பண்ணி கால் பண்ணி அவங்க வீட்டில் யார் அவங்களுக்கு ஃப்ரெண்டாக இருக்காரோ அவங்ககிட்ட எல்லாம் பேசிட்டு எந்த டைமில் இருப்பார் எப்போ இருப்பார் அதெல்லாம். அப்போ பகவானுக்கே இந்த அகிலாண்ட கோட்டி பிரம்மாண்ட நாயக்கர் அவரை பார்க்கணுன்னா அவரை புரிஞ்சுக்கிறேன்னே ஆகணும். நம்ம அவருக்கு பக்தனானால் தான் நம்ம பண்ண முடியும். அந்த பக்தனாகிறதுக்கு என்ன வேணும், சத் சங்கம் வேணும். அந்த சத் சங்கம் ஆகிறதுக்கு என்ன வேணும், நம்ம சத் சங்கத்துக்கு வரணும். அதான் இந்த சத் சங்கம். சத் சங்கத்தில் நம்ம பங்கேற்றா சத் குணங்கள் நம்மளுக்கு வரும், சத் லட்சணங்கள் நம்மளுக்கு வரும், சத்துவ குணத்தில் நம்ம நோக்கி போகலாம். அதனால தான் வாங்க கோயிலுக்கு வாங்க, பக்தர் கூட சாங்கித்யம் எடுத்துக்கோங்க. ஏன்னா இங்கே எதுவுமே நோ டாபிக் அட் ஆல், நோ பிஸ்னஸ், நோ அதர் பிஸ்னஸ், ஒன்லி ஒன் பிஸ்னஸ் லைக் கோபிஸ். கோபியர்கிட்ட என்ன வியாபாரம் இருக்கு, ஒரே வியாபாரம் தான் கோபியர்கிட்ட. எந்த பிஸ்னஸும் அவங்க பண்ணுறதில்ல, ஒரே ஒரு வியாபாரம். என்ன வியாபாரம், ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சா, ஷேர்ஸா, டிபென்ச்சர்ஸா, இல்லை டைமண்ட்ஸா, என்ன வியாபாரம் பண்ணுறாங்க அவங்க? அவ்வளோதான். எந்த வேதங்கள் தெரியாது, எத்தனை உபனிஷத்து என்ற தெரியாது அவனுக்கு. 108 உபனிஷத்து இருக்கா, 18 புராணங்கள் இருக்கா, பகவத்கீதை இருக்கா, பாகவதம் இருக்கா, இதெல்லாமே இருக்கான்றது கூட அவங்களுக்கு தெரியாது. அவங்களுக்கு தெரிஞ்சது ஒரே ஒரு உபனிஷத்து தான், ஒரே ஒரு பகவத்கீதை தான். அவரை எப்படி சேவிக்கணும், அவரை எப்படி சந்திருப்தி பண்ணணும், அவருக்கு என்ன கொடுத்தா அவர் சந்தோஷமாகுவார், எந்த மாதிரி ஒரு சேவை பண்ண அவர் சந்தோஷமாகுவார். ஒரு கோபியும் ஒரு சேவை செய்வார் அவங்களுக்கு. ஒருத்தர் வீணை வாசிப்பாங்க, இன்னொருத்தர் மிருதங்க வாசிப்பாங்க, இன்னொருத்தர் பகவானுக்கு சுகந்த திரவியம் இருக்கிற ஒரு வெத்தலை கொடுப்பாங்க. இந்த நம்ம விக்ரம அந்த பீடா கீடாலாம் கிடையாது, அது வேற டிஃப்ரெண்ட்டு, அது ரொம்ப திவ்யமானது. இன்னொருத்தர் ஃப்ளூட் வாசிப்பாங்க. இப்படி பகவானுக்கு பல பல சேவைகள் பல பல கோபியர்கள் செஞ்சுட்டு இருக்காங்க. அந்த மாதிரி ஒரே ஒரு பிஸ்னஸ் தான் நம்மளுக்கு இருக்கணும் இங்கே. அப்படி இருந்தால் தான் நம்ம அந்த கான்ஷியஸ்னஸில் நம்ம வளரலாம். அந்த கான்ஷியஸ்னஸில் நம்ம குழந்தைங்களை கொண்டு வரலாம். அந்த உணர்வில் தான் நம்ம நோக்கி போயிட்டே இருந்தால் நம்ம வீடு கூட வைகுண்ட குணானுவர்ணனே, நம்ம வீட்டை வைகுண்டத்தோட குணத்தை பார்க்கலாம், நம்மளோட மாற்றத்தை பார்க்கலாம். மாற்று கருத்தை இருக்கக்கூடாது, ஒரே பிஸ்னஸ், அவ்வளோதான். எல்லா வேலைகளும் நீங்கள் செய்யலாம், எல்லா வேலையும் விட்டுட்டு இது பகவான் வர சொல்ல உன்னோட வேலையை நீ செய்யன்றார் பகவான். உன்னோட கர்மா என்ன, உன்னோட கர்த்தவியம் என்ன, அதை செய். ஆனால் என்ன பண்ணுற, அந்த செய்கிற செயல் என்ன பண்ணுற, நீ என்ன சேர்த்துக்க, அவ்வளோதான். ஜஸ்ட் ஆட் மீ. இப்போது சைபர் 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 லட்ச சைபர் இருக்குது, மதிப்பு இருக்கா? அது மதிப்பு வேணும், என்ன வேணும், நம்ம பக்கத்தில் ஒன்று போடணும். அப்போ என்ன ஆகுது, எல்லா சைபருக்கும் மதிப்பு வந்துடுது. அதனால் நம்ம என்ன செய்யணும், நம்மளோட வாழ்க்கை மொட்டை மாதிரி. அதனால் நம்ம என்ன செய்யணும், அந்த மொட்டை பக்கத்தில் ஒன்று சேர்க்கணும். அது ஒன்று சேர்த்தா தான் அந்த கிருஷ்ணரை ஆட் பண்ணாமல் நம்ம வாழ்க்கை என்ன ஆகிடும், சுபிக்ஷமாக, சந்தோஷமாக, சாந்தியாக, ஆரோக்கியமாக நம்ம பகவானை நோக்கி போயிட்டே இருக்கலாம். எல்லாமே கரெக்டாகிடும். பல பிரச்சனைகள் வரும், பல என்ன சொல்கிறது, நம்ம ரிவர்சல்ஸ் நிறைய வரும் நம்ம லைஃப்பில். எல்லாம் வந்தால் கூட பகவான் நம்ம என்ன செய்வார், அதை எப்படி பரிகாரம் பண்ணுறதுன்றது நல்லா தெரியும். அந்த பரிகாரத்தை நம்மளுக்கு அவங்களோட தூதர் மூலமாக அனுப்புவாங்க, நூலமான பகவத்கீதா மாதிரி பகவத்கீதை மூலமாக அனுப்புவாங்க, பக்தர்கள் மூலமாக அனுப்புவாங்க, சத்சங்கத்து மூலமாக அனுப்புவாங்க. அந்த செய்திகளை அனுப்பிச்சிட்டே இருப்பாங்க. ஸோ அதனால் கீதையை தொடர்ந்து நம்ம படிக்கிறதுனால, அதாவது என்ன சொல்கிறாங்களா, பல பிரச்சனைகளுக்கு ஒரே ஒரு மருந்து. பல நோய்கள் இருக்குது, நம்ம எல்லாருக்குமே நோய்கள் இருக்குது. அந்த நோய்கள் எல்லாம் நம்ம என்ன செய்கிறோம், இப்போ கண்ணுக்கு நம்ம ப்ராப்ளம் ஆனால் என்ன யார்கிட்ட போகிறோம், ஐ டாக்டர் கிட்ட போகிறோம், ஆப்தாமாலஜிஸ்ட் கிட்ட போகிறோம். ஹார்ட்டுக்கு வந்தால் கார்டியாலஜிஸ்ட் கிட்ட போகிறோம், மூக்குக்கு காதுக்கு வந்தால் இஎன்டி கிட்ட போகிறோம், எலும்புக்கு ப்ராப்ளம் வந்தால் ஆர்த்தோபெடிஷன் கிட்ட போகிறோம். இப்போ ஒரு அங்கத்துக்கும் ஒரு வைத்தியர் இருக்காரு, மருத்துவர் இருக்காரு. ஆனால் இந்த எல்லா நோய்க்கும் ஒரே ஒரு மருந்து எதா இருக்கா, அது பகவத்கீதை தான். கீதையை நம்ம படித்தா எல்லா கேள்விக்கு ஆன்சர் இருக்கு, எல்லா கேள்விக்கும் ஆன்சர் இருக்கு. ஏன்னா பகவான் எல்லாரையும் சமானமாக பார்க்குறாரு. வித்யா வினயா சம்பன்னே பிராமணே கவிஹஸ்தினி சுனிச்சைவ ஸ்வபாகேச்ச பண்டிதா சமதர்ஷனா. உண்மையான பண்டிதர் யாருன்னா, உண்மையான டிரான்சென்டென்டலிஸ்ட் யாரான, ஆன்மீகவாதி யாருன்னா, எல்லாரையும் சமானமாக பார்ப்பார். யாரையும் கருத்து, இவங்க வேற கருத்து, இவர் வேற, அவர் இந்த ஜாதிக்காரர், அவர் அந்த ஜாதிக்காரர், இவர் உயர்ந்தமானவர், இவர் கீழ்மட்டமானவர், இவர் வெள்ளையா இருக்கார், இவர் கருப்பா இருக்காரு, இவருக்கு இவர் பணக்காரர் இல்லை, இவர் ஏழப்பட்டவர் அப்படின்றது பார்க்காதே அந்த இதே கிடையாது அவர்கிட்ட. எல்லாரையும் சமானமாக பார்க்கறதுனால
அந்த சமோ தமோ தபஸ்ஸௌச்சம் சாந்தி அர்ஜவமேவச்ச ஞான விஜான மாஸ்திகம் பிரம்ம கர்ம சமுத்பவான் ஸ்வபாவா அப்படின்னு சொல்கிறாங்க. பிராமணருக்கு வந்து இந்த 9 குணங்கள் இருக்கணும். அந்த 9 குணங்கள் இருக்கிறவங்க தான் தூய்மையான பிராமணர். அவர் தான் தூய்மையான பிராமணர். அப்படி யாருக்கு இல்லையா அவர் பிராமணரே கிடையாது. பிறப்பில் கூட பிராமணர் இருக்கலாம், ஆனால் இந்த குணங்கள் இல்லாதவங்க வந்து பிராமணரே கிடையாது. யார் வேணாலும் பிராமணர் ஆகலாம். சண்டாலம் அப்படின்னா தெரியுமா, நாய்க்கறி சாப்பிட்றவங்க அவங்க கூட பிராமணர் ஆகலாம். எப்போ இந்த 9 குணங்கள் அவருக்கு இருந்தால். ஓகே, ஹரே கிருஷ்ணா. இப்போ நம்ம வந்து யாருக்காவது கேள்விகள் கருத்துக்கள் ஏதாவது இருக்கா பாருங்கள். கேள்விகள் இருந்தால் கேட்கலாம், தைரியமாக கேட்கலாம், ஒன்றும் ப்ராப்ளமே இல்லை. யாரும் சிரிக்க மாட்டாங்க, யாரும் ஒன்றும் சொல்லவே மாட்டாங்க. எந்த கேள்வியாலும் நீங்கள் கேட்கலாம். என்ன கேள்வி கேட்டேன், சரி அப்படியா? என்ன கேள்வி அது? மறந்துட்டேன் நானும். சிருஷ்டியில் வந்து 84 லட்சம் வகை ஜீவராசிகள் எல்லாமே பகவான்கிட்ட இருந்து வந்திருந்தாங்க. எல்லாமே பகவான் மேலே எல்லாமே பரவப்பட்டவங்க தான். ஆமாம், கண்டிப்பாக. பிரபு கேட்குறாரு ஒரு கேள்வி, முக்கியமான கேள்வி. எத்தனை ஜீவராசிகள் இருக்காங்க? நான் சொன்னேன் அன்றைக்கி உங்களுக்கு 84 லட்சம் ஜீவராசிகள் இருக்காங்க. 84 லட்சம் வெறும் 84 லட்சம் கிடையாது. ஒரு இதுலேயும் பல பிறவிகள் இருக்குது, பல கோடி பிறவிகள் இருக்குது. இப்போ மனித வாழ்க்கை வந்து மனிதர் வந்து 4 லட்சம் மட்டும்தான். அப்படின்னு 4 லட்சம் மட்டும் கிடையாது. நம்ம இந்தியாவில் 130 கோடி ஜனசங்கியா இருக்குது. அப்போது அந்த 4 லட்சத்தில் ஒரு இதுக்கும் ஒரு இது இருக்குது, டிவிஷன் இருக்குது, சப் டிவிஷன்ஸ் அப்படியே போயிட்டே இருக்கும். அதுக்கு கீழே அவங்க கீழே அவங்க கீழே அவங்க கீழே. ஒருத்தர் பிக்மியன் வாங்க, ரொம்ப குள்ளமாக இருப்பார், ரொம்ப வைரமாக இருப்பார், காட்டுவாசியாக இருப்பார். அந்த மாதிரி வகை வகையான மனிதர்கள் இருக்காங்க, வகை வகையான மனிதர்கள். இப்போது நீங்கள் நம்ம குரங்கு பார்க்குறோம் இல்லைங்களா, இங்கே நம்ம ஒசூரில். இதே விருந்தாவனத்தில் போனால் குரங்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எத்தனை பேர் விருந்தாவனம் போயிருக்கீங்க? வெரி குட். அங்கே பார்த்துருக்கீங்களா குரங்க? அந்த குரங்கே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், இந்த மாதிரி இருக்காது. அந்த மாதிரி நராதமா அப்படின்னா மனிதர்களே வந்து பல பிறவிகள் இருக்கும். அந்த மாதிரி 4 லட்சம். பிரபு கேட்குறாங்க, அத்தனை பேரும் பகவான்கிட்ட பகவானை வேண்டான்னு சொல்லி இங்கே வெளியே இங்கே கீழே வந்திருக்காங்களா, ஆனால் பௌதிக உலகத்துக்கு வந்திருக்காங்களான்னு சொல்கிறது கேள்வி பிரபு கிட்ட. பிரபு அப்போது ஆமாம், கண்டிப்பாக அவங்க வேண்டான்னு சொன்னதுனால தான் நம்ம இங்கே வந்திருக்கிறது. பகவானே பார்த்து பகவானுக்கு வந்து அத்தனை பக்தர்களும் அங்கே சேவை செஞ்சுட்டே இருப்பாங்க. ஆன்மீக உலகத்தில் நம்ம பார்த்தா ஒரே ஒரு பாஸு, பல கோடி மக்கள் வந்து எல்லாமே பக்தர்கள், சேவகர்கள் தான். பார்த்துக்கோங்க எப்படி இருக்கும். ஒரே ஒரு பாஸு. இங்கே 5 பேர் இருந்தால் கீழே வந்து ஒருத்தருக்கு ஒரு தலைவன் இருப்பான். ஆனால் அங்கே அப்படி கிடையாது, ஒரே ஒரு தலைவன் தான். ஏகோனாம் பகுதாதி விததாதி காமா, ஒரே ஒருத்தர் தான். ஆனால் பல கோடி ஆத்மாக்கள் இருப்பாங்க, பக்தர்கள் சேவை பண்ணுறது. அவங்க அங்கே எல்லாம் இங்கே வந்திருக்கவங்க எல்லாருமே வந்து பகவானை வேண்டாம், எனக்கு நானும் பாஸ் ஆகணும், நான் தலைவராகணும், நான் நாயகராகணும் அப்படின்னு சொல்லி வந்தவங்க தான் எல்லாருமே. அதனால தான் நம்ம இங்கே கஷ்டப்படுறோம். அங்கே இருந்தால் என்ன ப்ராப்ளம்? எனக்கு ஒரே ஒரு ப்ராப்ளம், நம்மளுக்கு ப்ராப்ளம் கிடையாது. அன்போடு நம்ம பகவானை சேவிச்சுட்டே இருக்கலாம். ஆனால் இங்கே பண்ண முடியாது. இங்கே சேவிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறோம், ஆனால் நம்மளால் முடியல. நம்மளே வந்து பகவானை வந்து விளங்கிட்டே இருக்கிறோம் கொஞ்சம் கொஞ்சமாக. இப்போ பாருங்கள், ஹாலிடேஸ் 10 நாள் ஹாலிடேஸ், 10 நாள் 10,000 வகையான இந்திரிய போகம் நல்லா வந்து நம்ம வந்து ஸ்பெண்ட் பண்ணிகிட்டே இருக்கோம், என்ஜாய்மெண்ட் பண்ணிகிட்டே இருக்கோம். நிறைய மனித வாழ்க்கை வந்து ரொம்ப அவ்வளோ சீக்கிரமாக கிடைக்கல நம்மளுக்கு. ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கோம் நம்ம. இப்போ நம்ம வாழ்க்கையில் நிறைய கஷ்டத்தை வந்து நம்ம ஃபேஸ் பண்ணிகிட்டே இருக்கோம். அந்த கஷ்டமெல்லாம் ஒரு சிறு அளவு கூட கிடையாது. அதெல்லாம் அந்த அளவுக்கு நம்ம கஷ்டப்பட்டுருக்கோம் இந்த மனித வாழ்க்கை எடுக்கிறது. அதனால் வந்து இது வந்து சரியான ஒரு விதத்தில் நம்ம வந்து பயன்படுத்துது. ஓகே, ஹரே கிருஷ்ணா. வேறு ஏதாவது கேள்விகள் இருக்கா? ரைட், ஜபம் பண்ணலாம். जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरभक्तवृंद। श्रीमद् भगवद गीता की जय, श्रील प्रभुपाद की जय, अनंत कोटि वैष्णव वृंद की जय, गौर प्रेमानंदे। हरि हरि बोल. யாருக்காவது ஜப மாலை கொண்டு வரலன்னா மாலை இங்கே இருக்குது, நீங்கள் வாங்கிட்டு வந்து ஜபம் பண்ணலாம். ஒரு 10 நிமிஷம் ஜபம் பண்ணலாம். जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्तवृंद।
అనౌన్స్మెంట్స్ ఏమైనా ఉందా ప్రభు అయినాక చేస్తామా జపమాల అయినాక சில அனௌன்ஸ்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்குது ஜபமான பிறகு கொஞ்சம் ஞாபகப்படுத்துங்க அனௌன்ஸ்மெண்ட்ஸ் பண்ணிடணும் அதான் அது பரவாயில்ல வாங்கி ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம் ராம் ராம்